ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 10th செகண்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு கொஸ்டின் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. A wall clock strikes the bell once at 1 o'clock, 2 times at 2 o'clock, 3 times at 3 o'clock and so on. How many times will it strike in a particular day? Find the standard deviation of the number of strikes the bell make a day. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபைண்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு வால் கிளாக் 1 o'clock 1 டைம் 1 o'clock 1 டைம் ஸ்ட்ரைக் பண்ணுது, 2 o'clock 2 டைம் ஸ்ட்ரைக் பண்ணுது, 3 o'clock 3 டைம் ஸ்ட்ரைக் பண்ணுது. இதை நீங்கள் ரிங் பெல்லுன்னு கூட வச்சுக்கோங்க. அப்படியே போனால் எத்தனை டைம் வந்து ஒரு பர்டிகுலர் டேல அது ரிங் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எத்தனை அதோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேக்கு 24 hours இருக்குது. எத்தனை 12 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 2 times 12 ஸ்ப்ளிட் பண்ணலாம். கரெக்டாக? ஏன்னா மார்னிங் ஒரு 12 hours வரும், தென் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு 12 hours வரும். 12 ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 12 hours-க்கு 12 times அடிச்சிடும். திருப்பி எனக்கு 1 o'clock ஆகும் இல்லையா, மத்தியானம் 1 o'clock. அப்போ திருப்பி எனக்கு ஒரு டைம் ரிங் ஆகும். திருப்பி 2 o'clock வரும், 2 times ரிங் ஆகும். அப்போ இதே உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா 1 to 12 உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா 2 times வரும். ரைட்டா? பிகாஸ் 24 hours நீங்கள் பாதி 12 hours ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் 12 hours-க்கு 12 டைம் ரிங் ஆயிரும். நெக்ஸ்ட் 12 hours-க்கு திருப்பி 1 o'clock 1 டைம் 2 டைம் போய் 12 டைம்ஸ் ரிங் ஆகும். கரெக்டா? அப்போ எத்தனை டைம்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா 2 times ஆஃப் அந்த 12 o'clock 1 to 12 வரும். ரைட்டா? ஸோ அதோட டோட்டல் கவுண்டிங் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை டைம்ஸ் டோட்டலாக வந்து ரிங் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதுதான் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் இன் ஏ டே இஸ் 2 times ஆஃப் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 12. ஏன்னா 24 hours. ரைட்டா? ஃபர்ஸ்ட் 12க்கு ஒரு 12 டைம்ஸ் அடிக்கும், திருப்பி 12 hours-க்கு 12 டைம்ஸ் அடிக்கும். ரைட்டா? அப்போ 2 into நம்ம எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நமக்கு வேணும். இதோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நமக்கு என்ன பண்ணலாம் பாருங்க. சிக்மா = 2 into √n² - 1/12 ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். இந்த 2 வந்து காமனா இருக்கட்டும். இதுக்கு மட்டும் ஃபார்முலா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் கூடிய ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலா. ஸோ √12² n is here 12. அப்போ 12² - 1/12. அப்போ 2 into 144 - 1 143/12. இதை டிவைட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 112 மீதி 2 23 112 12 மீதி 11 0 சேர்ப்பீங்க. அப்போ மேலே பாயிண்ட் வைப்பீங்க. 9 12 108 மீதி 2 0 சேர்ப்பீங்க. 112 12 திருப்பி 80 திருப்பி போய்கிட்டே இருக்கும். 6 12 72 அண்ட் கோஸ் ஆன். திருப்பி அந்த 8 போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா 11.91666 அண்ட் கோஸ் ஆன். ஸோ இப்போ இதுக்கு நான் ரூட் எடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ 2 into √11.9166 இதுக்கு ரூட் எடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூட் எப்படி எடுக்கணும், பேர் பண்ணணும். ரைட் சைட்ல இருந்து நீங்க பேர் பண்ணுங்க 2 2. இப்போ பாத்தீங்கன்னா எந்த நம்பர் என்டர் பண்றீங்களோ அதே நம்பர் தான் மேலே என்டர் பண்ணணும். 11க்குள்ள வரணும். சப்போஸ் 4 4 என்டர் பண்ணீங்கன்னா 16 போயிடும். அப்போ இதுக்குள்ள வராது. அப்போ 3 3s are 9 ரிமைனிங் 2. நெக்ஸ்ட் பேர் நம்பர் கீழே இருக்குங்க. பேர் நம்பர் மீன்ஸ் 91. நெக்ஸ்ட் டாப் நம்பரை டபுள் பண்ணுங்க 6. நெக்ஸ்ட் என்ன நம்பர் என்டர் பண்றீங்களோ அதே நம்பர் தான் மேலே என்டர் பண்ணணும். தென் அந்த என்டர் பண்ண நம்பரை வச்சு இதை ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் அப் டு 4 வரைக்கும் போடலாம். போட்டிங்கன்னா தான் இதுக்குள்ளே நம்மளுக்கு ஆன்சர் 291க்குள்ளே வரும். அப்போ 4 போட்டிங்கன்னா 4 4s are 16 மீதி 1 6 4s are 24 24 + 1 25. இப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 35 வரும். 35 நெக்ஸ்ட் பேர் நம்பர் 6 6 இறக்கணும். நெக்ஸ்ட் இதை டபுள் பண்ணுங்க. இப்போ 34 இருக்கு. 34 டபுள் பண்ணீங்கன்னா 68. நெக்ஸ்ட் 5 டைம்ஸ் போடலாம். 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா 5 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன நம்பர் என்டர் பண்ணீங்களோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா 5 5s are 25. 5 5s are 25 மீதி 2 40 42 5 5s are 25 ரிமைனிங் 2 8 5s are 40 42 ரிமைனிங் 4 6 5s are 30 34. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 4 1 4 6 வரும். ஸோ இது போய்கிட்டே இருக்கும். நம்ம எத்தனை பாயிண்ட் தள்ளி எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேர் இருக்கு. 2 பேர் இருக்குன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம். ஸோ உங்களோட ஆன்சர் 3.45 இதோட ரூட்டோட வேல்யூ. ஸோ உங்களுக்கு என்ன பார்த்தா 2 into 3.45. ஸோ இது மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் சிக்மா = 6.90. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது ரிங் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட ஆன்சர். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிங் பண்ணி பார்க்கணும் 2 into sum of n நேச்சுரல் நம்பர்ஸ் n into n + 1/2 போடுவீங்களா? ஸோ இங்கே nக்கு பதிலாக 12 போடுவீங்க. அப்போ 12 into 12 + 1 13/2 இது 2 ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். ஸோ 13 into 12
156. ஸோ எத்தனை டைம் ரிங் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு 156 டைம்ஸ் ரிங் ஆகும். ஸ்டாண்டர்ட் ஆன்சர் 6.90. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.